தற்போதைய அண்மை செய்தி. ஆளுநர் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது எனவும், வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படக்கூடிய ரெட் லெட்டர் டே என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சியை அடைவதற்கும் தொடர்வதற்கும் தான் மாநில உரிமைகளுக்கான இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மாற்றுக் கட்சி அரசுகளின் செயல்பாடுகளை தடுக்கவே ஆளுநர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கு எதிராக 10 மசோதாக்களை உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதற்குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ரதிகா, திமுகவினுடைய தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மடலை எழுதியிருக்கிறார். அந்த மடல்ல அவர் முதல்ல குறிப்பிட்டிருப்பது மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இந்த விவகாரமே கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் தொடர்ந்து மாநிலத்திலும் கூட்டாட்சி வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவரெல்லாம் கேட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கருத்துக்கு, அந்த விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய மடல்ல முதலாவது பகுதியை குறிப்பிட்டிருக்கிறார். சட்ட போராட்டத்தின் வழியாகவே திமுகவும் தலைமையில் இருக்கக்கூடிய அரசும் பெற்று தந்திருக்கக்கூடிய பல்வேறு தீர்ப்புகள், குறிப்பாக ஆளுநர் விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் ஒரு வெளிச்சம் பாய்ச்சக்கூடியவையாக அந்த தீர்ப்புகள் இருக்கிறது. அதிலும் ஆளுநர்களுடைய அதிகார ஆட்சிப்பிரல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காக்கக்கூடிய வகையில ஒரு மகத்தான தீர்ப்பினை திமுக முன்னெடுத்து உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக அதனை பெற்றிருக்கிறது என்றும், இது வரலாற்றுடைய பக்கங்கள்ல பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ரெட் லெட்டர் டே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்திய நாடாளுமன்றம் என்பது அனைத்து மாநிலங்களுடைய தொகுப்புணர்வு என்பதை 1962ஆம் ஆண்டு மாநிலங்களவையில தன்னுடைய பேச்சிலேயே உணர வைத்தவர் தான் திமுகவினுடைய நிறுவனராக இருந்த பேரறிஞர் அண்ணா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய குரலுக்கு பிறகுதான் மாநில உரிமைகள் சார்ந்த குரல்களுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்துல உயர தொடங்கியது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த ஒரு வரிசையிலேயே திமுக தலைக்காமல் தன்னுடைய சட்ட போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும், மும்மொழி திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கையின் வழியாக மத்திய பாஜக அரசு திணிக்க முயற்சிப்பதை எதிர்த்து நின்று இருமொழி கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்திய ஆதிக்கத்திற்கு இடமில்லை என்பதில் உறுதியாக நின்று மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க மறுத்தாலும் எங்கள் மாநில நலனை காக்கக்கூடிய வகையில மாநில அரசினுடைய நிதியிலிருந்தே கல்வி செலவுகளை எதிர்கொள்வோம் என்று ஒரு வலிமையான ஒரு கருத்தை சட்டப்பேரவையிலேயே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்று முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய மடல்ல குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழுடைய தொன்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து அதனை பார்க்க கூட மனமில்லாத மத்திய பாஜக அரசுடைய தமிழ் விரோத போக்கை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கான குடியுரிமையை வலியுறுத்தியும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி பேசியதையும் இந்த நேரத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் தற்போது வரை அதற்கு ஒரு விடியலை இந்த மத்திய அரசு வழங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவினுடைய உள்நோக்கத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை பற்றியும் மக்களவையில ராசா பேசியிருப்பதும், மாநிலங்களவையில அந்த மாநிலவை குழு தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா எம்பி எடுத்து முன்வைத்த கருத்துக்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வக்ஃபு சட்ட திருத்த தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவில் இடம்பெற்றிருந்தவரான ராசா அவருடைய உரையின் போது பாஜக அரசினுடைய ஸ்டாக் அண்ட் புல் கட்டுக்கதைகளை உடைத்தெறிந்தார் என்ற ஒரு விமர்சனத்தையும் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில பதிவு செய்திருக்கிறார். ஆளுநருடைய அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக வழக்குகள் என்பவை உச்ச நீதிமன்றத்துக்கு புதிது அல்ல என்றும், மத்திய பாஜக அரசு தன்னால் வெற்றி பெற முடியாத மாநிலங்கள்ல மாற்றுக் கட்சி அரசுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்காகவே ஆளுநர்களை நியமித்து ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்றும், இதற்கு ஒரு வெளிச்சமாய் நம்முடைய இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை திமுக பெற்று தந்திருக்கிறது என்பதை கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எழுதியிருக்கக்கூடிய மடல்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்
இது ஒரு ரெட் லெட்டர் டே என்பதையும் குறிப்பிட்டு மாநிலத்தில் எப்போதும் சுயாட்சி தான் என்பதை தன்னுடைய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.